நம்ம இப்போ பேச போகிறது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய மென்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ இங்கே ஸ்ட்ரகிளாக நிற்கிறது யார் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் ட்ரேடிங் கோர்சஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், பட் எந்த மென்டரை போயிட்டு நான் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே ஆயிடுச்சு. இவங்கள்ட்ட போகலாமா, அவங்கள்ட்ட போகலாமா, இவங்க என்னென்ன இப்படி சொல்கிறாங்க, அவங்க என்னென்ன அப்படி சொல்கிறாங்க, நான் என்ன மென்டரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இப்ப இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மென்டரை சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மென்டருக்கான தகுதி என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். அப்படி இல்லாத வரைக்கும் நீங்க ஒரு மென்டாரை சூஸ் பண்றதுல மிஸ்கைட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு சில தவறுகள் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஜம்ப்னு சொல்லுவாங்க. ஒரு மென்டார் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மென்டார் கூட நீங்க கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணணும். கோர்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மென்டாரை விட்டு நீங்க வெளியில வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போகும்போது 2 ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு மிஸ்கைட் ஆகி கடைசி வரைக்கும் உங்களால எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலுமே ஸ்டாண்டா நின்று டிராவல் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாண்டா பண்ணிக்கங்க. நான் ஒரு மென்டாரை சூஸ் பண்ண போறேன், அந்த பெஸ்ட் மென்டார் கூட தான் கடைசி வரைக்கும் நான் டிராவல் பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்ல நான் இவங்க கிட்ட கொஞ்ச நாள் டிராவல் பண்ண போறேன், அவங்க கிட்ட கொஞ்ச நாள் டிராவல் பண்ண போறேன், இன்னொருத்தவங்கள்ட்ட கொஞ்ச நாள் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எந்த மென்டார்ட்ட போயிட்டு எவ்வளவு பெரிய பெஸ்ட் மென்டாரா இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டு மங்கி மைண்ட் செட் மாதிரி ஜம்ப் ஆகி ஸ்ட்ராட்டஜியை ஜம்ப் பண்ணி போகும்போது கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு நீங்க போவீங்க. அப்படி நடக்கும்போது நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பண்ணாலும் கடைசி வரைக்கும் உங்களோட ரிசல்ட் 0வா மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நல்ல ரிசல்ட் பக்கம் உங்களால போக முடியாது. அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணவங்க இங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு. லெட்ஸ் see. இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கிறது 2024 லாஸ்ட். 2025ல எத்தனை மென்டார்ஸ் இருந்தாலும் உருவாக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் ஒரு மென்டாரா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லி கொடுக்க வரோம் அப்படின்னா எனக்கு என்ன தகுதி இருக்கணும், நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க உண்மையாவே ப்ராஃபிட் பண்றாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த தகுதி இருக்க இல்லையாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்க என்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க ரிசர்ச் பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீ இவ்வளவு சொல்றியே, நீ என்ன பண்ற அப்படிங்கிற கேள்விகள் இந்த இடத்துல நிறையவே எழும். நான் இங்க நான் மென்டார்ஸை யாரையும் நான் டாமினேட் பண்ணணும்னு நான் பேசல, யாரையும் நான் அவங்களை பிளேம் பண்ணணும்னு இங்க பண்ணல. மென்டார்ஸ் நிறைய பேர் என் மேல கோவப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் எந்த மென்டாரையும் யாரையும் குறை சொல்லல. சோ இந்த வீடியோ என்னுடைய ட்ரூ ஃபாலோவர்ஸுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். என்னுடைய ட்ரூ ஃபாலோவர்ஸ் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்காக மட்டும்தான். ஓகேவா? சோ அப்போ நான் ஒரு மென்டாரை சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மென்டார் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு மென்டார் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு மென்டார் பேட்டர்ன் ட்ரேடிங் சொல்றாங்க, இன்னொரு மென்டார் நான் எஸ்எம்சிங்கிறாரு, இன்னொரு மென்டார் ஐசிடிங்கிறாரு, இன்னொரு மென்டார் நான் எஸ்எம்சில 1:10, ஐசிடில 1:20ங்கிறாரு. எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மேனிபுலேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நான் 1:10 1:20 அப்படிங்கிறது மிகப்பெரிய இருக்காது. அதாவது ஓவர் நைட்ல நான் ஒபாமா ஆகணும் அப்படிதான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் சொல்றது என்ன அப்படின்னா 1:10 1:20 பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அதுக்கான ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இங்க யார்ட்டையுமே இல்லை. ஆனா என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ரீல்ஸ் வீடியோ போயிட்டு நீங்க பாருங்க. என்னோட அனலைசிஸ், நான் ட்ரேட் எடுத்தது, எங்கேருந்து ட்ரேட் எடுத்து நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண எல்லாத்தையுமே ப்ரூவன் ரெக்கார்ட்ஸோட நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். 1:10 1:20 ப்ரூவன் ரெக்கார்டோட அவங்க வச்சிருக்காங்களா? அவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஸ்கில். அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கான்னு பார்த்தா ஸ்கில்ல மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய மென்டார் அப்படின்னா மென்டாருங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா அந்த மென்டார்ஷிப்புக்கான தகுதி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு டிராவல் பண்றாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசத்துல நான் ஸ்டூடெண்ட்டை பில்ட் பண்ணுவேன்னு நினைச்ச வாய்ப்பு கிடையாது. கூட டிராவல் பண்ணணும். ஸோ திட்ட ட்ரேடிங்கோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 7 மாசம் நாங்கள் சொல்லியிருக்கோம். 4 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறோம், 3 மாசம் ஃப்ளோ சப்போர்ட் கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்றதுக்கு 7 மாசம். எங்களோட அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல யாராவது கொடுக்குறாங்களாங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம மக்கள்னா அவ்வளவு நாள் டைம் கொடுக்க தயாரா இல்லை. ஏன்னா நம்ம மக்கள் 10 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு கூட ரெடியா இல்லைங்கன்னா யோசிச்சுப்பாங்க.
நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டு 60 செகண்ட்லேயே எல்லாத்தையும் நான் கற்றுக்கணும், ஜஸ்ட் 1 minute நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னா கடைசி வரைக்கும் சொல்றேன். அந்த மாதிரி மைண்ட் செட்ல உள்ள நீங்க எப்படிங்க ட்ரேடிங்ல பொறுமையா இருப்பீங்க? 60 செகண்ட்ஸ்ல நான் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எப்படிங்க ட்ரேடிங்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? கேள்வி புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை 4 மாசம் கிளாஸா? 4 மாசம் தாங்க கிளாஸ். என்னால அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் எனக்கு ஒரு 10 daysல முடிச்சு கொடுங்க, 20 daysல முடிச்சு கொடுங்கன்னா என்னால முடியாது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு தேவை என்னுடைய பிராண்டோடைய வேல்யூ, என்னோட பிராண்டோடைய ரெப்புடேஷன்ஸ். நான் முடியாது. சொல்லி கொடுக்கறது ஈஸி. டவுட்ஸ் வந்தா யார்கிட்ட கேட்பீங்க? டவுட்டை சார்ட் அவுட் பண்றது யார்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டரை வச்சு கூட உங்களால ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்க ப்ராசஸ் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், ப்ராப்பரான டிசிப்ளின், இந்த 2 விஷயமும் இருந்தால் நீங்க ஸ்ட்ராட்டஜியே இல்லாம வின் பண்ண முடியும். அதை நான் கேரண்டிடா சொல்ல முடியும். நீங்க செய்யற உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், ஆஃப்டர் தட் உங்களோட டிசிப்ளின். நான் எப்ப ட்ரேட் எடுக்கணும், எந்த ஏரியால ட்ரேட் எடுக்கணும், எவ்வளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரேட் எடுக்கணும், இந்த டிசிப்ளின், இந்த 2மே இருந்தா கூட உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியலனாலும் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை நான் ப்ரூவன் ரெக்கார்டோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ ஒரு மென்டாரை நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. ஃபண்டட் அக்கௌண்டோட சர்டிஃபிகேட்டை வச்சு நடக்கிற ஸ்கேம்ஸையும் MT4 MT5ல நடக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்டோட ஸ்கேமையும் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பத்தி நீங்க பாருங்க. ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு மென்டார் அப்படின்னா தான் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கும். இப்ப நான் என்னோட ஸ்ட்ராட்டஜில நான் தெளிவா இருக்கேன், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. அந்த ஒரு ரீசன்னாலதான் நான் கிட்டத்தட்ட என்னோட கேபிட்டல் அரௌண்ட் $49,500 வச்சிருக்கேன். அதாவது கிட்ட பாத்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் என்னோட கேபிட்டல் போறேன். பிகாஸ் ஆஃப் என் ஸ்ட்ராட்டஜி மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை, அதை பேஸா வச்சு நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் ரிஸ்க் எடுக்கிறேன். மென்டார்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜில ரிஸ்க் எடுக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் காமிச்சானா ட்ரேடர் இல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க ரியல் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றாங்களா? எப்பதான் கேட்பீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டாதான் இவங்க மென்டார் அப்படிங்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்டை பண்றாங்களா? ஏன்னா நிறைய மென்டார் டெமோ அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு கூட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஃபேக்கா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்ல போட்டு ட்ரேட் பண்றதுக்கான தைரியம் அவங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்களா? இன்னொன்னு, ஃபண்டட் ட்ரேடர், நான் ஃபண்டட் ட்ரேடர் அப்படின்னா டெமோ அக்கௌண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஒரு $500 போட்டு $10,000 ரிஸ்க் எடுத்து நான் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா சொல்ல, அவங்களாம் எப்படி நீங்க மென்டாரா அவைல் பண்றீங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்கேஸ் அவங்க ஃபண்டட் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்கேஸ் அவங்க அக்கௌண்டே போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுவேன். அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு ஃபண்டட் ட்ரேடர் நான் எப்படி நான் மென்டாரா நான் சூஸ் பண்றது? இங்க ஃபண்டட் ட்ரேடராகவே இருக்கணும். எவ்வளவு நாள் ஃபண்டட் ட்ரேடராகவே அவங்க இருக்காங்க? கேள்வி அதுதான். அவங்க கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்துக்கு எவ்வளவு நாள் ஃபண்டட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தக்க வச்சிருக்காங்க? மாதம் எவ்வளவு விட்ராவலும் ஒரு அக்கௌண்ட்ல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு விட்ராவல் 2 விட்ராவல் ப்ராசஸ் பண்ணிட்டு 3வது விட்ராவல் அக்கௌண்ட்டை காலி பண்ணவங்க எல்லாம் மென்டாரை இங்க அக்செப்ட் பண்ண முடியும். சரி, நான் அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மென்டார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா, ரியல் அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கா? ஏன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது லைக் ஏ டெமோ. ஏன்னா எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றது வரைக்கும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றது வரைக்கும்னா அவங்க சைக்காலஜி ஒரு ரியல் அக்கௌண்டா இருக்கும். அது 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் கூட ஆகலாம். 4வது மாசம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரால் போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட மைண்ட் செட் டோட்டலா, அவங்களோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லா இட்ஸ் கால்பிங் த டெமோ. ஒப்பனா சொல்ல போனா அது டெமோ அக்கௌண்டா மாறிடும். அப்ப இருக்கிற சைக்காலஜி வேற. அது எப்படி வேணாலும் அவங்க பிளே பண்ணுவாங்க, அது அவங்களோட விருப்பம். ரியல் அக்கௌண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற எமோஷன்ஸ் அண்ட் சைக்காலஜி வேற. வீக்லி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வீடியோ வருது, ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு மென்டாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜில அவங்க ரியல் அக்கௌண்ட் மினிமம் ஒரு 5 lakhs ஆச்சும் போட்டு அவங்க ரியல் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கு. சும்மா பிஃபோர் சார்ட் ஆஃப்டர் சார்ட் போட்டு நான் ப்ராஃபிட் பண்ணேன், சும்மா MT4ல வச்சுட்டு சின்னதா கட் பண்ணி போட்டு நான் ப்ராஃபிட் பண்றேன், நெவர் ட்ரஸ்ட் வித் them. ஏன்னா பிஃபோர் ஆஃப்டர் சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அந்த சார்ட்டுக்குள்ள மேலேயே டேட் அண்ட் டைம் இருக்கும். இப்ப நடக்கக்கூடிய ஸ்கேம் என்னன்னா, அந்த பிஃபோர் ஆஃப்டர் சார்ட் ஒரே டைமிங்ல முடிஞ்சு ரிப்ளை மோட வச்சுட்டு பண்ணாங்க, அது வெளியில தெரியாது. நீ எடுத்து பாருங்க, மேல ஒரு டைமிங் இருக்கும், அந்த டைமிங் ரெண்டுமே ஒன்னா சேமா காமிச்சிச்சு அப்படின்னா உங்களை ஏமாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு ட்ரேடிங் எத்திக்ஸா பாக்குறதுக்கு. புரியுதா? நான் என்ன டைமிங் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ செப்டம்பர் 29 and 21:40 இருக்கு பாருங்க. செப்டம்பர் 29, 21:40 இந்த டைமிங் இருக்கு பாருங்க மேல. இந்த டைமிங் பிஃபோர் சாட் ஆஃப்டர் சாட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்க, ஒரே டைமிங்ல வருதா இல்லையா? டைமிங் ஓகே, எல்லாம் ஓகே, அந்த டைம்ல ப்ராப்பரா ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா அதையும் பார்க்கணும். ஸோ முடிஞ்சிச்சா? இதை வச்சு எக்காரணத்துக்கு கொண்டும் இவங்க வந்து ஒரு பெஸ்ட் மென்டார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுக்கான லைவ் ப்ரூஃப் என்ன இருக்கு. இப்போ ட்ரேஜினியஸோட ட்ரைனிங்கான லைஃப் ப்ரூஃப் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட பேக் டெஸ்ட் செஷன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ட்ரேட் எடுக்க வச்சு அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணணும், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த இடத்துல எப்படி டிராவல் பண்ணணும், எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற VR 1-to-1 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கான வீடியோ ரெக்கார்டிங்ஸ் போடும். எல்லாமே ஒரே ஸ்டூடெண்டான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே லைவ்ல நடக்குது. இது எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கிறது. அதையுமே ட்ரேஜினியஸ் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கான ட்ரைனிங் செஷன்ஸ், அவங்களோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கான்னு நீங்க பார்க்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இப்போ ட்ரேஜினியஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாசம் ட்ரேட் ஃப்ளோர் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க வரலாம், வந்து உட்காந்து ஸ்ட்ராட்டஜில என்ன மிஸ்டேக் இருக்கு என்ன இருக்கு, முக்கியமா பாத்தீங்கன்னா பிசிக்கல் அப்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். நம்ம பிசிக்கலா அப்பீரியன்ஸ் இருக்கும். என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னா என்ன சட்டையை பிடிச்சி நீங்க கேள்வி கேட்கலாமே. இங்க வேற யாரையாச்சும் அப்படி கேள்வி கேட்க முடியுமா? அதுக்கான அவைலபிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்களா? என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்படின்னா என் சட்டையை பிடிச்சி உங்களால கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அந்த 4 மாசத்துலயும் என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு இது உங்களுக்கு வந்து அப்படியே படம் போட்டு காமிச்சிடும். ஆஃப்டர் தட் 3 மாசம் உங்களுடைய லேர்னிங் த பீரியட், பிராக்டிசிங் பீரியட்ல நீங்க லைட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது அந்த டவுட்ஸை யார்கிட்ட போய் ஷார்ட் அவுட் பண்ணுவீங்க? அதையும் கைவிடாம பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல தான் இருப்பேன், ஆஃப்லைன்லாம் வரமாட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்னால கை கொடுக்கறதுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு, அந்த ஃபெசிலிட்டியை நான் கொடுக்குறேன். அதனால தான் நான் சொல்றேன், வாங்க வந்து உட்காந்து 4 மாசம் கிளாஸ்ல படிச்சத இங்க லைவா உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. லைவா உட்காந்து ஒவ்வொரு மிஸ்டேக்ஸையும் என்கிட்ட கேட்கலாம், எங்களோட சீனியர் ஃபேக்கல்டிஸை கேட்கலாம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நீங்க டெடிகேட்டடா இருக்கீங்க, நீங்க தேடிங்களா சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 மாசம் பீரியட் 5 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், டெடிகேட்டடா இருக்கீங்கிற பட்சத்துல we never நீங்க வந்து அமுக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோம், நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் ட்ரேஜினியஸ் இன்னுமே வளரும். ஸோ அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அதனால 7 மாசம் காம்பகன்சிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு. அப்போ ட்ரேஜினியஸ்ல இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்து இதை தாண்டி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எடுத்துக்கொள்ள கொடுக்கணும். உங்களுக்கு கேபிட்டல் பில்ட் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து என்னால கேபிட்டல் பில்ட் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுவோம்னா நாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்? we are a sponsor. உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை நாங்க பண்றோம். நாங்க சொல்றதுல நீங்க தெளிவா ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை நாங்க பண்ணி கொடுக்குறோம். அந்த ஸ்பான்சர்ஷிப்ல உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட்டை கொடுத்து அதுல நீங்க ப்ராஃபிட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா இல்லையா ப்ராஃபிட் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை வச்சு உங்களோட கேபிட்டலை பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கேபிட்டல் பில்ட் ஆனோம்னா அந்த கேபிட்டலை வச்சு ஒரு ரியல் அக்கௌண்ட்ல போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுக்குற ஒரே இடம் ட்ரேஜினியஸ் பண்ண. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி நான் கொடுக்குறோம்ல, இதே மாதிரி உங்களுக்கான ஃபெசிலிட்டி எங்க கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்டா வரணுங்கிறதெல்லாம் கட்டாயமே கிடையாது. இப்போ சொல்றேன், என்கிட்ட வரணும் இல்லை, ஆனா நாங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே இருக்கு, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் இது வரைக்கும் யூஸ் பண்றதுக்கான அவைலபிலிட்டியை நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஆஃப்டர் தட் நீங்க யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணாததுங்கிறது உங்க கையில தான் இருக்கு, ரைட்டுங்களா? ஆனா ட்ரேஜினியஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணதும் யூஸ் பண்ணாததும் உங்க கையில தான். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான மென்டாரை நீங்க தான் ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். ப்ராப்பரான மென்டாரை யார் ப்ராப்பரா சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மட்டும்தான். எங்க கிட்ட வந்துட்டு ப்ரோ நான் சூஸ் பண்ண தப்பு பண்ணிட்டேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க மேலதான் தப்பு. அப்போ எவ்வளவோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருந்தோம், யாருனாலையும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஆனா அதை பர்ஃபெக்ட் ட்ரைனிங்கா இங்க கொடுக்குறாங்களா? உங்களுக்காக டெடிகேட்டடா அவங்க ஒர்க் பண்றாங்க. என் இடத்துல பாத்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் லைட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் காமிக்கிறேன். அப்படியே
இதுதான் நான் எடுக்கிற ட்ரேட், இதுதான் நீங்க என்ன இப்படி போவோம் லைவா எடுத்து காமிக்கிறேன். சரி, நான் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை, உங்ககிட்டயுமே நான் லைவா தான் எடுத்து காமிச்சிருக்கேன். லைவ் ட்ரேடிங்ல நான் என்ன பண்ணேன், நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நான் ரிவீல் பண்ணேன், எல்லாமே காமிக்கிறேன். ஸோ நீங்க கேட்க போற இடத்துல நீங்க இந்த விஷயத்தை கேளுங்க. ரியல் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா? இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஐ ஹாவ் டு ஷோ ஆஃப் யூ. நான் உங்கள்கிட்ட ஓப்பனா ஷோ அப் பண்ணேன், இது என் அக்கௌண்ட் தான், என் அக்கௌண்ட் தான் ஓப்பனா ஷோ அப் பண்ணேன். இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் போய் பாருங்க, என் அக்கௌண்ட் தான், நான் ஷோ அப் தான் பண்ணேன். யோசிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அதை தாண்டி ஃப்ரீயாவும் நம்ம ட்ரேடிங்ஸை உங்களால லேர்ன் பண்ண முடியும். என்னங்க சொல்றீங்க? எஸ், ஸ்டூடெண்ட் பேக் டெஸ்ட் செஷன் அப்படிங்கிற லைப்ரரியில நீங்க ரெகுலரா போய் வாட்ச் பண்ணுங்க. அது மூலமாவே 50% to 70% உங்களால லேர்ன் பண்ண முடியும். அதை தாண்டி என்னுடைய லைவ் ப்ரெடிக்ஷன், இதே மாதிரி யாராச்சும் உங்களுக்கு லைவ் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க, மார்க்கெட் இப்படிதான் போகுது, இந்த மாதிரி டைரக்ஷனா போகுது இருந்தா தாராளமா உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் கோல்டோடைய லைவ் ப்ரெடிக்ஷன் லாஸ்ட் 3 weeks வீடியோ மட்டும் பாருங்க. நான் சொன்னது நடந்துதான் நடக்கலையான்னு உங்களுக்கு புரியும். இவ்வளவு விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஒரு மென்டார் சூஸ் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு சும்மா அவங்க ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் போட்டு காமிக்கிறாங்க. பேக் டெஸ்ட் மீன்ஸ் மென்டாரே வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி போயிருக்கு பாருங்க, அப்படி போயிருக்கு பாருங்க, நம்பாதீங்க. அதே மாதிரி அல்வா தொண்டு மாதிரி பேசலாம், நானும் பேசலாம். நான் இங்க நிக்கிறேன், என் பென்ஸ் கார் வெளியில நிக்கிறேன்னு சொல்லிட்டு எம்எல்எம் மாதிரி நான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். என் பென்ஸ் கார்லாம் இல்லை, என் கிரெட்டா கார் இருக்கு. ஓகேவா? சரி, இந்த மாதிரி மார்க்கெட்டிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. மார்க்கெட்டிங் அண்ட் மேனிபுலேஷன்ஸ் இஸ் மோர் அண்ட் மோர். அவேரா இருக்க வேண்டியது நீங்க மட்டும்தான். ஸோ அன்டில் பை.